எத்தனையோ பேர் உனக்கு ஆமென் ஸ்தோத்திரம், எத்தனையோ போராட்டங்களை உண்டு பண்ணாங்க. ஏவல் பண்றான், அதை பண்றான், இதை பண்றான், மந்திரம் பண்றான், ஜெய்வனை பண்றான், துரோகம் பண்றான், ஏமாத்துறான், நம்ப வச்சு கழுத்த அறுக்கிறான். ஆனா எத்தனை தான் இருந்தாலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தூக்கி தூர போட்டுட்டு நான் ஆண்டவர் மேல வச்ச விசுவாசம் மட்டும் குறையாதுன்னு அவரையே தேடி தேடி அவருடைய சமூகத்துக்கு வர்றீங்க. உன்னை நான் அறிக்கை பண்ண போறேன், இந்த உலகத்துல அறிக்கை பண்ண போறேன், இந்த உலகத்தின் நபர்களுக்கு மத்தியில் அறிக்கை பண்ண போறேன். உன்னை வெட்கப்படுத்த நினைச்சவங்களுக்கு முன்னாடி இது என் பிள்ளைன்னு நான் சர்டிபிகேட் கொடுக்க போறேன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? நல்ல சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். நான் அறிக்கை பண்ணுவேன் கர்த்தர் சொல்றாரு. உன் ஜனங்களுக்கு மத்தியில கர்த்தர் உன் தலை நிமிரச் செய்வார். கரந்தட்டி அபிஷேகத்தோடு எல்லாருக்கும் முன்னாடி கர்த்தர் உன்னை தலை நிமிரச் செய்வார். நீ அறிக்கை பண்ணி நான் விட்டு கொடுக்காம கர்த்தரை ஆராதிச்சு. ஹல்லேலூயா.